அதே மாதிரி அடுத்த கேள்வி யூசுப் ஹாரூன் கேட்குறாரு, கோலாலம்பூர்லேருந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, கியாமத்து நாளில் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு முதலில் எங்கு செல்வோம்? மகஷர் மைதானம், கௌசரு, மீசான், தராசு, பாலம், தடுப்பு சுவர், சொர்க்கம், நரகம் இவைகளெல்லாம் அடுத்தடுத்து என்ற முறையில் எதற்கு பின் எது சந்திப்போம் என்பதற்கு விளக்கம் தரவும்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, கியாமத்து நாளில் உள்ள பல விஷயங்கள் சொல்லப்படுதில்ல. மகசர்னு சொல்லப்படுது, ஹவுலுன்னு சொல்லப்படுது, தராசுன்னு சொல்லப்படுது, பாலம் இருக்கும்னு சொல்லப்படுது, தடுப்பு சுவர்னு சொல்லப்படுது. இதெல்லாம் எது முதல்ல எது பின் இந்த ஆர்டர் படி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. மகஷரில் எது முதல்ல நடக்கும், அடுத்து என்னங்கிற ஒரு ஆர்டர் படி சொல்லுங்கள் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்குறாரு. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம எடுப்பில் சந்திக்கக்கூடியது மகஷர் தான். மகஷர்னாலே எழுப்புமிடம், ஹஷர்னால் எழுப்புறது. மகஷர் என்றாலே நம்ம எல்லாரும் எழுப்பி வைக்கிற இடம் இருக்குல்ல, அதுக்கு பேர் மகஷர்னு. அது ஒரு வெட்ட வெளியாக இருக்கும். பயங்கரமான சூரியன் வெக்கையெல்லாம் மண்டையை கொளுத்துற மாதிரி இருக்கும் என்றெல்லாம் வருகிறது. அதில் நிப்பாட்டி வச்சு தான் எல்லாம் என்ன செய்வான், எல்லாரையும் அது விசாரணை மன்றம். எல்லாரும் எழுப்பி அந்த விசாரிக்கிறதுக்குரிய மன்றம் எது? மகஷருங்கிறது. அது ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் மனித கணக்கில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமமானதாக இருக்கும். அந்த ஒரு நாள் எல்லாம் என்ன செய்வான், எல்லாரையும் விசாரிப்பான். அதுக்கு பேர் மகஷர். அந்த மகஷரில் இருக்கிற நேரத்தில் தான் அந்த விசாரணை பல வகையாக இருக்கும். அந்த விசாரணையில் நன்மை தீமைகளை எடை போடுதல் அங்கே தான் நடக்கும். விசாரணை மட்டும் நல்லா போட மாட்டான், மார்க்கும் போடணுமா இல்லையா? விசாரணை போடுவான், தொழுதுருக்கிறான், அதுக்கு என்ன மார்க்கு போடு அப்படின்னா அதுக்கு அதை எடை போடுறோம். மீசான் என்றால் எடை போடுவது. இந்த மாதிரி இப்போ நவீன காலத்தில் எல்லாத்தையும் எடை போடுறான், காற்றையெல்லாம் எடை போடுறான். அது மாதிரி ஒரு அமல்களை எடை போடுவதற்கு எல்லாம் என்ன செய்யுமா அவர் ஏற்பாடு பண்ணியிருப்பான். எல்லா காரியங்களுமே மகசர்லாம் நடக்கும். அந்த விசாரணை மன்றத்தில் தான், அதாவது அந்த தராசுங்கிறது இருக்கும், பதிவேடு கையில் கொடுக்கப்படுறது அங்கே தான் நடக்கும். அதே மாதிரி அங்கே கடுமையான வெப்பம் தாங்க முடியாமல் தவிக்கும் பொழுது அந்த மகஷரில் தான் ஹவுலுல் கௌசருங்கிறது மகஷர் முடிஞ்சவொடனே முடிஞ்சு போயிடும். அந்த ஹவுலுல் கௌசரில் போய் தண்ணி குடித்தோம்னு சொன்னால் அந்த ஒரு நாள் மகஷருடைய கஷ்டம் எல்லாமே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கும் என்று சொல்லி அந்த ஹவுலுல் கௌசர் அதோடு முடிஞ்சு போயிடும். அது மகஷரில் முடிஞ்சிடும். மீசான்கிறது மகஷரில் அந்த முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு இந்த பாலம்னு கேட்குறீங்களா, அந்த பாலம் என்னென்னு கேட்டால், சொர்க்கவாசி நரகவாசின்னு தீர்ப்பளித்த பிறகு அந்த நரகத்தின் மீது ஒரு பாலம் அமைக்கப்படும். அந்த பாலத்தை கடந்து தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சொர்க்கத்துக்கு ஒருத்தன் போகிறதா இருந்தால் கூட அந்த நரகத்தினுடைய வெப்பம் மேலே லேசாவது படணும் அப்படிங்கிற அடிப்படையில் செட்டப் பண்ணி வச்சுருக்கிறான். சொர்க்கத்துக்கு நேரடியாக போயிட முடியாது. நரகத்தில் அந்த பாலத்தில் ஏறி கீழே நரக நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனுடைய வெப்பத்தை தாங்கியவர்களாகத்தான் போவாங்க. அது போகும் பொழுதே சில பேர் என்ன செய்வாங்கன்னா போக முடியாமல் விழுந்துருவாங்க. நரகவாசிகளாக இருந்தாங்கன்னா அதிலேருந்து நரகத்தில் விழுந்துடுற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவான். சொர்க்கவாசிகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க இன்னும் கடந்து இப்படி கஷ்டப்பட்டு வேகத்துலையும் மெதுவாகவும் பலவிதமாக போய் சேர்ந்துருவாங்கன்னு இருக்குது. அதுக்கு பேர் தான் பாலம்ங்கிறது. அதுக்கு பேர் இந்த பாலத்துக்கு வேலை கிடையாது. நரகவாசிகள் மகஷரில் இருந்து நரகத்துக்கு அப்புறம் சொர்க்கம். மகஷர்லேருந்து சொர்க்கத்துக்கு போக நினைத்தோம் என்று சொன்னால் அந்த நரகத்து வழியாக தான் போக முடியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஓ இம்மின்கும் இல்லா வாரிதுகா, உங்களை யாராக இருந்தால் நரகத்துக்கு வந்தே ஆகணுங்கிறான். அது என்னென்று விளக்கம் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அது அந்த பாலத்தை கடந்து தான் போகணுன்னு விளக்கம் தந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது போன பிறகு சொர்க்கத்துன்னு போன பிறகு என்ன செய்வான்னு அல்லாஹ் அந்த சொர்க்கத்துக்கு போகிறவங்களே ஒரு ஒரு ரெண்டாக பிரிச்சிருவான். அதாவது பல பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்ருவான். கொஞ்சம் பேரை சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவில் ஒரு சுவர் மாதிரி எழுப்பப்பட்டிருக்கும்ல, அந்த சுவத்தில் நிப்பாட்டி வச்சுருவான். அந்த சுவத்துக்கு பேர் தான் ஆராஃப் என்பது. அவங்க என்ன செய்வாங்க, இந்த பக்கம் பார்த்தா அவங்களுக்கு சொர்க்கம் தெரியும், இந்த பக்கம் பார்த்தா நரகம் தெரியும். நன்மையும் தீமையுமே சமமாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள கொஞ்ச நாளைக்கு அங்கே வச்சுவிட்டு அப்புறமேல அவங்கள சொர்க்கத்துக்கு எல்லாம் அனுப்புவான். ஆராஃப் என்பது அதில் தான் வருது. ஆராஃப் என்பது மகஷரு, அதுக்கடுத்து நரகம், நரகத்துக்கு அப்புறம் சொர்க்கம், அந்த நரகத்து மேல் அமைக்கப்படுற பாலம். அந்த நரகத்தை கடந்த உடனே சொர்க்கத்துக்கு போக முடியாது. நரகத்தையும் சொர்க்கத்தையும் பிரிக்கிற சுவர் இருக்கும்ல, அந்த சுவருக்கு பேர் தான் ஆராஃப் என்பது. அந்த இடத்துல ஒரு சாராரை நிப்பாட்டிடுவான். அல்ல சின்ன நம்பராக இருப்பாங்க அவங்கள எதுக்கு நிப்பாட்டுவான்னா, அவங்களுடைய நன்மை தீமை சமமாக இருக்கும். அவங்களுக்கு இங்கிட்டும் போட முடியும் அங்கிட்டும் போட முடியாதுன்னா நடுவில் இருந்துக்க. அது நிரந்தரம் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். இதுதான் அதனுடைய வரிசை முறை. அப்புறம் சொர்க்கத்துக்கு போன பிறகு இதெல்லாம் வேலை இல்லை, இதுக்கெல்லாம் தேவையில்லாமல் போயிடும்.